ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது தேவாரம் என்றால் என்ன, அது எப்படி உருவானது, அதில் முதல் பாடலாக கருதப்படும் தொருடைய செவியின் பாடலின் அர்த்தம் என்ன என்பதை தான். தேவாரம் என்பது சிவபெருமானை புகழ்ந்து பாடப்பட்ட புனித தமிழ் பக்தி பாடல்கள். இந்த பாடல்களை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்கள் பாடினார்கள். இவை வெறும் பாடல்கள் மட்டுமில்லை, இறைவனை உணர வைத்த ஆன்மீக பாதை. அதில் முதல் தேவார பாடலாக ஒரு நாள் சீர்காழியில் சிறுவனாக இருந்த திருஞான சம்பந்தர் தன் தந்தையுடன் கோவிலுக்கு சென்றார். அப்போது தந்தை குளிக்க சென்றதால் சிறுவன் தனியாக இருந்தார். அப்போது சிவபெருமானும் பார்வதி அம்மையும் அவனுக்கு காட்சி தந்தார்கள். அம்மன் தன் கருணையினால் ஞானப்பால் கொடுத்தார். அந்த பாலை குடித்தவுடனே சிறுவனுக்கு இறைஞானம் பிறந்தது. சிவபெருமானின் தெய்வீக உருவத்தை பார்த்த ஆனந்தத்தில் அவன் தோடுடைய செவின் என்று பாட ஆரம்பித்தான். அந்த பாடலில் சிவபெருமானின் காதில் தோடு அடைந்தவர், நந்தி மீது அமர்ந்தவர், பிறை நிலவை தலையில் சுடிரவர், திரு நீரு பூசியவர் என்று அழகாக வர்ணிக்கப்படுகிறார். அவர் பக்தர்களால் மனதை அன்பால் கவரும் இறைவன் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் தலையில் கங்கை நதியை ஜடையில் தாங்கியவர், பாம்புகளை அணிகளாக அணிந்தவர், உலகத்தை காத்து நடத்தும் பரமன். அவரை மனதில் நினைத்து வணங்கினால் பயம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இந்த உலகத்தை எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சிவபெருமானின் நாமத்தை நினைத்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உண்மையான பக்தியும் இறைவனை வணங்கினால் பாவங்கள் நீக்கி நல்ல வாழ்க்கை கிடைக்கும். திருஞான சம்பந்தர் இறுதியில் கூறுவது, இந்த தேவார பாடல்களில் பக்தியோடு பாடுபவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு இறைவன் அருளை பெறுவார்கள் என்பதை. சிவபெருமான் எப்போதும் தன் பக்தர்களை காத்து அருள் செய்வார். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.